அன்பு வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் பார்க்கலாங்க. அது என்ன ஸ்பெஷல் பாயிண்ட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிட்டு போகிறாங்க வச்சுங்களேன். ஓகே, 4 பேருமே நல்ல அறிவாளிகள் இருக்கட்டும். இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, ஒருத்தர் ஒரு பிரமாதமான ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாருன்னா, இந்த பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியும் இது பெரிய பிரமாண்ட பாயிண்ட் இல்லை, ஒரு சாதாரண பாயிண்ட்டுன்னு. இருந்தாலும் கூட இந்த பக்கத்தில் போகிறவருக்கு தானும் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும்னு ஒரு கம்பல்சனில் இருக்கிறாங்க இல்லையா. இதுதான் மனுஷனுடைய இயலாமைன்னு சொல்கிறத, ஒரு இயல்புன்னு சொல்கிறத தெரியல. அதாவது அறிவு தான் பெரிய சொத்து. ஆனால் இந்த அறிவை நிறைய நேரங்களில் மனுஷனுக்கு எகைன்ஸ்டாக போயிட்டுருக்குது இல்லையா. யாராவது ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியாச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. ஒன்றை விட நான் பாரு பெரிய பாயிண்ட் சொல்கிறேன், பெரிய விஷயம் படிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னை காமிக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. இந்த இடம் தான் மனுஷனுடைய பெரிய ஒரு தன்னை திருத்திக்க வேண்டிய இடம்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. எப்போ ஒருத்தர் சொல்கிறது நம்ம வாங்கிக்கிட்டு ஆஸ் இட் இஸ் அமைதியாக ஓகே போகிறோமோ, அப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஓகே ரொம்ப ஜெனியூனான ஆள், ரொம்ப ரொம்ப பெரிய புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிற பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்போ நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா சபையில், மற்றவங்க பேசுகிற விஷயம்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு தப்பு எடுத்துக்காதீங்க. சாதாரண விஷயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்டே பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? இப்போ ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு திறமைங்க, மனுஷனுடைய திறமை. ரியாக்ட் பண்ணணும். கெடுதல் சொசைட்டிக்கோ கெடுதல் நடக்கும்போது ரியாக்ட் பண்ணணும். பட் சும்மா வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒருத்தர் நேற்று ஐநாவில் பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவார். தலையேன்னு கையில் வச்சுட்டு நம்ம போல் அமைதியாக இருக்கணும். ஏதோ ஐநாவில் போய் உட்காந்து ஐநாவில் விவாதிக்கிற மாதிரி பேசுவார். ஸோ இதுதான் இந்த இயல்பு மனுஷனை பெரிய ஒரு ப்ரெஷர்லேயும் டென்ஷன்லேயும் விடுது. இப்போ அவர் ஐநாவை பற்றி பேசிட்டார், நம்ம வேர்ல்டு பேங்கை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு உந்துதலுக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா மனுஷன். இதுதான் மனுஷனுடைய இயலாமை. ஸோ இதை தான் சொல்ல வரோம். தன்னை காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாமல். அதே நேரத்தில் வேறெவர் பாசிபிள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகலாம். பெருசாக அறிவாளி அப்படின்னு காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒப்பீனியனுங்க. கொஞ்சம் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லினா கூட தன்னை தேவையில்லாமல் காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் யாருக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஆர்கியூமெண்ட் தான் வருங்க. ஸோ ரியாக்டும் மேக்ஸிமம் பண்ணாமல் இருங்க. கெடுதல் ஏதாவது இருந்தால் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கு ரியாக்ட் மட்டும் இல்லை, ஆக்ஷனும் பண்ணணுங்க. திஸ் இஸ் வாட் டுடே மை எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ வெரி மச்.